கார் விபத்தில் இறந்த கணவன் மனைவியின் ஜாதகத்தை இன்று நாங்கள் பார்க்க போகின்றோம். இதில் கணவனின் ஜாதகம் இருக்கிறது. அவருடைய ஜாதக கிரக அமைப்பை பார்க்கலாம். கடக லக்கினம், விருச்சிக ராசி, கடகத்தில் சூரியன் மற்றும் செவ்வாய், சிம்மத்தில் புதன், துலாத்தில் கேது மற்றும் சனி, விருச்சிகத்தில் சந்திரன், மகரத்தில் குரு. இவரது நேரம் சரியாக தெரியாது, அதனால் ராசியை வைத்து பார்க்க போகின்றோம். ஏற்கனவே நாங்கள் பல பதிவுகள் லக்னத்தை அடிப்படையாக வைத்து பார்த்து பின் ராசியையும் அடிப்படையாக வைத்து பார்த்திருக்கின்றோம். இந்த இரண்டு அமைப்பில் பார்க்கும்போது பலன் சரியாக அமைந்தது உங்கள் எல்லோருக்கும் தெரிந்ததே. அதே போன்றுதான் இங்கு நேரம் கிடைக்காதபடியால் ராசிப்படி பார்க்க இருக்கின்றோம். இந்த ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி, அங்கு மனதுக்கு காரகனான சந்திரன் நீசம். பொதுவாக 4ஆம் வீடு வண்டி வாகனங்களை குறிக்கும். அதாவது 4ஆம் வீடு வண்டி வாகனங்களை குறிக்கும். இங்கு ராசிக்கு 4ஆம் வீடாக கும்பம் வருகிறது. அதன் அதிபதி சனி ராசிக்கு 12இல் மறைந்து உச்சம் பெற்றுள்ளார். உடன் கேதுவோடு இருக்கின்றார். சுக்கிரனின் வாகனங்களுக்கு சொந்தக்காரன். அதாவது சுக்கிரனை பொதுவாக வாகனங்களுக்கு காரகன் என்று சொல்வார்கள், சொந்தக்காரன். அந்த சுக்கிரன் நாளுக்கு நாளில் பலமாக இருக்கின்றார். அவரை நீச சந்திரன் பார்க்கின்றார். அதே நேரம் நீச குரு பார்க்கின்றார். வாகனத்துக்கு சொந்தக்காரனான சுக்கிரன் நன்றாக இருக்கின்றார். ஆனால் அவரை பார்க்கும் கிரகங்கள் நீசத்தன்மையில் இருக்கின்றன. அதே நேரம் 4ஆம் அதிபதி சனி இருக்கும் சாரம் குருவின் சாரம். குரு இங்கு நீசம். குரு தனம், வாக்கு போன்றவற்றுக்கு சொந்தக்காரன். அது மட்டுமல்ல, பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் சொந்தக்காரராகின்றார். 5ஆம் இடத்து அதிபதியும் நீச நிலையில் இருக்கின்றார் என்பது யோசிக்க வேண்டிய ஒன்று. உங்களுக்கு நான் கூறியிருக்கின்றேன், லக்னாதிபதி மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி பலமாக இருந்தால், நன்றாக இருந்தால் வாழ்கின்ற வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக, பிரயோசனமுள்ளதாக இருக்கும் என்று. 5ஆம் இடம் மிக முக்கியமான ஒன்று. இங்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி வலுவிழந்தார். சனியும் வலுவிழந்து குருவின் சாரத்தில் இருக்கின்றார். உச்சமாக இருந்தாலும் கூட அவர் இருக்கின்ற சாரம் பார்த்தீங்கன்னா நீச சாரம். வாகன ஸ்தானாதிபதி உச்சமாக இருக்கின்றார். அதே நேரத்தில் அவர் கூட கேது, அவரும் வலுவிழந்த குருவின் சாரத்தில் இருக்கின்றார். வலிமையை கொடுக்கின்ற செவ்வாய், அவரும் நீசமாகி சனியை பார்க்கின்றார். ஏற்கனவே சனி நீச சாரம் பெற்றிருக்கின்றார். அதே போன்று கேதுவும் அதே நீச சாரத்தை பெற்றிருக்கின்றார். அதாவது குருவின் நட்சத்திரத்தில் இருவரும் இருக்கின்றார்கள். குரு இங்கு நீசம். அப்போ இங்கே அந்த நீசத்தின பலன் தான் இங்கே கொடுக்கும். அப்போ சனி இங்கு தள்ளாடிட்டு இருக்கின்றார். அடுத்து பார்த்தீங்க என்றால் நீச செவ்வாய் வேற சனியை பார்க்கின்றார். செவ்வாய் என்ன சாரத்தில் இருக்கின்றார் என்று பார்த்தால் தள்ளாடிட்டு இருக்கின்ற சனியின் சாரத்தில் இருக்கிறார். செவ்வாய் சூரியனோடு சேர்ந்திருந்ததால் சனிக்கு செவ்வாய் சூரியன் இருவரும் எதிரிகள். செவ்வாய் சூரியனோடு சேர்ந்திருந்தாலும் அந்த இருவருமே சனிக்கு எதிரிகள். எங்க இதில் மிச்சம் இருக்குன்னு பாருங்கள். அதாவது இங்கு வாகன ஸ்தானாதிபதியை சுற்றி வர நீச தொடர்பு. வாகன ஸ்தானாதிபதி நாலாகரையும், அதாவது 4 பக்கமும் உதவாங்கிறார். அதோட வாகன ஸ்தானத்தையும், அதாவது 4ஆம் வீட்டையும் நீச செவ்வாய் பார்க்கின்றார். 4ஆம் வீட்டு அதிபதியையும் பார்க்கின்றார். 4ஆம் வீட்டையும் பார்க்கின்றார். இதில் இன்னொரு விடயம், செவ்வாய் நெருப்பு கிரகம். செவ்வாயோடு சேர்ந்திருக்கின்ற கிரகமும் நெருப்பு கிரகம். இந்த செவ்வாய் தான் ராசி அதிபதியாகவும் இருக்கிறார். இந்த 2 நெருப்பு கிரகமான செவ்வாய் மற்றும் சூரியன் சேர்ந்து அவர்களுக்கு நேர் 7ஆம் வீடான மகரத்தை, அங்குள்ள குருவை பார்க்கின்றார். இருவரும் பார்க்கின்றனர். அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியை பார்க்கின்றனர். இங்கு போன ஜென்மத்தில் செய்த கர்மா எவ்வகையை சார்ந்ததாக இருக்கும் என்று இதன் மூலம் உங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன்.
குருவை யார் யார் பார்க்குறது? சூரியன் ப்ளஸ் செவ்வாய். குரு யார்? அவர் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி. கர்மகாரகன் ஆயுள்காரன் ஆன சனிக்கு தன்னுடைய நட்சத்திரத்தை கொடுத்திருக்கின்றார். அந்த சனி இங்கு வாகனஸ்தானாதிபதி. அதே நேரம் வாகனகாரகன் சுக்கிரனையும் இந்த நீசகுரு தொடர்பு கொள்கின்றார். அப்போ ராசிக்கு 12இல் இந்த சனி மறைகின்றார். முழு வலிமையில் சனி இல்லை. இதன் காரணமாக வாகனத்தால் இந்த நபர் உயிரிழந்தார். இங்கு வாகனம் சம்பந்தப்பட்ட ஏதாவது நல்ல நிலையில் இருக்கிறதா பாருங்கள், ஒன்றுமே இல்லை. வாகனஸ்தானாதிபதி சுற்றி, அதாவது வாகனஸ்தானாதிபதியை சுற்றி நாலாபுறமும் வாகனஸ்தானாதிபதி சனி அடி வாங்குகிறார். நீசாடி என்று சொல்லலாம். இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவர்கள் போக்குவரத்தில் கவனம் தேவை. விபத்து நடந்த நேர கிரக நிலையை பார்த்தோமாக இருந்தால் அன்றைய நேரப்படி மகர லக்கினம், 2இல் கேது, 3இல் சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன், 4இல் செவ்வாய், 8இல் ராகு, 9இல் குரு, 11இல் சந்திரன், 12இல் சனி. அதாவது விபத்து நடந்த நேரம் இருந்த கோச்சார நிலை, கிரக நிலை. ஜாதகர் பிறந்தது அனுச நட்சத்திரம். விபத்து நடந்தபோ இருந்த நட்சத்திரமும் அனுசம், விருச்சிக ராசி. சந்திரன் நீசமாக இருக்கிறார். இங்கு நாங்கள் ராசியை வைத்து பார்ப்போம். அதாவது கோச்சாரத்தோடு நாங்கள் இப்போ கோச்சாரத்தில் இருக்கின்ற ராசியை வைத்து பார்க்க போகின்றோம். சந்திரன் நீசமாக இருக்கிறார். 4க்கு அதிபதி என்று பார்த்தால், சந்திரனில் இருந்து 4க்கு அதிபதி என்று பார்த்தால் சனிதான். அவர் தான் வாகனஸ்தானாதிபதியாக இங்கவும் வருகின்றார். வாகனஸ்தானாதிபதி சனி எங்கே இருக்கிறார்? 2இல் இருக்கின்றார். அதாவது கோச்சாரத்தில் பார்த்திங்கன்னா ராசியை வைத்து நாங்கள் இப்போ பார்க்கின்றோம். கோச்சாரத்தில் விருச்சிக ராசியாக இருக்கின்றது. சந்திரன் பலமில்லாமல் இருக்கின்றார். அவருக்கு 4ஆம் வீட்டு அதிபதி சனி. அவர் சந்திரனுக்கு 2இல் இருக்கின்றார். இன்னும் சொல்ல போனால் விருச்சிக ராசிக்கு மாரகஸ்தானாதிபதியே சனிதான். அவர் 2இல் இருக்கின்றார். பிரேதகாரகனோடு, அதாவது மாந்தியோடு சேர்ந்திருக்கின்றார். இங்கே பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் சனியோட மாந்தியும் இருக்கின்றார். வாகனஸ்தானாதிபதி கேதுவின் சாரம் வாங்கி இருக்கின்றார். அதே 2 அமைப்பிலும், அதாவது பிறப்பு ஜாதகத்தை பார்த்தாலும் கோச்சாரத்தை ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது விருச்சிக ராசி, அனுசம் நட்சத்திரம், இந்த 2க்கும் வாகனஸ்தானாதிபதி சனி. இந்த 2 ஜாதகத்திலும் கேது சம்பந்தப்படுகிறார். ஜனனகால ஜாதகத்தில் சனி கேதுவோடு சம்பந்தப்படுகின்றார். விபத்து நடந்த நேரமும் வாகனஸ்தானாதிபதி கேதுவின் சாரத்தில் இருக்கின்றார். கோச்சார கேது ராசிக்கு 4இல் வாகனஸ்தானத்தில் இருக்கின்றார். அப்போது வாகனஸ்தானத்தில் சனியும் கேதுவும் சம்பந்தப்படுவது. அதனால தான் சனியினுடைய நட்சத்திரத்திலாவது அல்லது கேதுவினுடைய நட்சத்திரத்திலாவது இவருக்கு விபத்து வரணும் என்பது ஒரு விதியாக இருந்திருக்கிறது. அதாவது இவருடைய விதியே இந்த மாதிரி தான் அமையணும் என்று இருக்கிறது. எப்படி? சனியினுடைய நட்சத்திரத்திலாவது அல்லது கேதுவினுடைய நட்சத்திரத்திலாவது இவருக்கு விபத்து வரணும். பிறந்தது அனுச நட்சத்திரம், ஆயுள் முடிந்ததும் அனுச நட்சத்திரம். ஒரு பக்கம் கட்டிடம், ஒரு பக்கம் மரம், அந்த 2க்கும் நடுவில் இந்த வாகனம் சென்று மாட்டுப்பட்டு கொண்டது. வெளியில் வர முடியாத அளவுக்கு, கதவை திறக்க முடியாத அளவுக்கு அந்த வாகனம், அதாவது 2 சைட்லையும் கட்டிடம், மரம், கதவை திறக்க முடியாது. எரிந்து அப்படியே வாகனத்துக்குள்ளேயே எரிந்து கணவன் மனைவியும் சாம்பலானார்கள்.